அனைத்து ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 28ஆம் நாள் செப்டம்பர் 13 சனிக்கிழமை காலை 11:40 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் சப்தமி திதி ஆரம்பிக்குது. மதியம் 2:50 வரை கார்த்திகை நட்சத்திரம். சரிங்களா? அதற்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் இருக்கின்றது. மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கு. சூளம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. சரிங்களா? மேஷம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கும், வண்டி வாகனங்களுக்கு ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்று வருமானம் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். சில பேர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களே புதுசா சில ஐடியாக்கள் எல்லாமே அப்ளை பண்ணுங்க அதுல. சரிங்களா? இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ள எங்ககிட்ட நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தள்ளுபடி கிடைக்கும். இது மாதிரி ரொம்ப அழகா பேசி வியாபாரத்தை கவர்ந்து இழுத்து கொண்டு வந்து விடுவீர்கள். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், முயற்சிகளின் மூலமாக புதிய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். ஒப்பந்தங்கள் இருக்கின்றது. எதற்காக ஒப்பந்தங்கள்? தொழிலுக்காக ஒரு ஒப்பந்தங்கள் போடுவீங்க. சரிங்களா? ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம். இதற்காக சில ஒப்பந்தங்கள் இத்தனை மாசத்துக்குள்ள இந்த விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துறேன், அதற்கான ஒப்பந்தங்கள் இன்னைக்கு போடுவீங்க. எழுத்தாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? இன்று முழுவதும் உடலும் சரி மனசும் சரிதான், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். சரிங்களா? பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு இன்று உங்களுடைய பேச்சின் மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. எதனால அப்படின்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செலவுகள் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வாய் வார்த்தை விட்டுருவோம். அங்க போய் பார்த்தா என்னன்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு செலவுகள் ஆயிடும். சரிங்களா? அதனால அந்த செலவுகள் ஆகுற மாதிரியான ஒரு இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ரொம்ப கவனமா வார்த்தைகளை விடுங்க. அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சுக்கள்லையும் கூட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. அதுலேயுமே கூட விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உடலும் மனமும் சுறுசுறுப்பு, புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவீங்க. உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படும். இன்னைக்கு மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தொழில் சம்பந்தமான ஒரு விரயம் ஒன்று இருக்குங்க. அது விரயம்னு சொன்னாலும் கூட முதலீடுன்னு வச்சுக்கோங்களேன். முதலீடுன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முதலீடு, அதாவது தொழில் சார்ந்த ஒரு முதலீடு இன்னைக்கு இருக்குங்க. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணாலும் சரிதா, இல்ல பெரிய லெவலில் பிசினஸ் பண்ணாலும் சரிதா, அதற்கான ஒரு முதலீடு பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயம் தான். இப்படி முதலீடா பண்ணீங்கன்னா இது சுப விரயம் மாறிடும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், சுபகாரிய நிகழ்வுகள், பதவி உயர்வுகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூடுதல் பொறுப்புகளும் தேடி வரும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கு. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ரொம்ப கவனமா எல்லா வேலையுமே பாருங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்கு தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள், தொழிலில் எதிர்பாராத எதிரிகள், தொழில் மூலமாக தொல்லைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கு நீங்க போறீங்க. அதுமாரி போறப்ப முக்கியமா தேவையான விஷயத்தை கரெக்டா நோட் பண்ணி கொண்டு போங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம கரெக்டா பதில் சொல்ல முடியாது. அப்படி பதில் சொல்ல முடியாம இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு போன காரியம் கரெக்டா நடக்காது. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலைகளுமே பாருங்க. விருச்சிகம், தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், சுபகாரிய நிகழ்வுகள், சுபகாரியம் சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க. இதுக்கு உங்களுடைய நண்பர்கள் பக்கபலமாக நிற்பாங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள், மிகப்பெரிய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பரிசுகளும் இருக்கின்றது, பாராட்டுகளும் இருக்கின்றது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு மனசில் சங்கடங்கள்ங்க. சரிங்களா? ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, எதிரிகள் மூலமாக தொல்லை இருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு நீங்க நினைத்துக்கிட்ட எல்லா காரியத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களை தேடி வரும். சரிங்களா? சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கிறது சகஜம்தான். இருந்தா கூட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்திலுமே சக்சஸ் பண்ணுவீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும்.
மகர ராசிக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்குங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக, பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும். குழந்தைங்க வந்து நல்ல விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க. சரிங்களா? இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து நீண்ட நாளா தேடிட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல்கள் அமைது. அதே நேரத்துல தொழில் சார்ந்த எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு. நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்று நிலவும். ஓகேங்க, கடன் வாங்கி வண்டியில வாங்கணும் அப்படின்னா வந்து நல்ல பிசினஸ் வந்து நல்லபடியா போகும் தானே. ஓகேங்களா? அப்போ அதற்கான முயற்சிகள் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க. அதுலயுமே வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள்ங்க. சரிங்களா? அதே நேரத்துல பூர்வீகம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவங்களுடைய பேர்ல வந்து ஒரு பிக்சட் டெபாசிட் ஒன்று போடலாம். இது மாதிரியான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.